ஒரு செய்தி வந்து வெளில வந்திருக்கு. என்னன்னா நம்ம ரோஸ்டர் பிரதர்ஸ் தெரியல யூடியூபர்ஸ், அதுல கிரண் ப்ரூஸ் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் படம் ரீலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பார்க்கலான்னு கமலா தேட்டர் போயிருக்காரு. படத்தை முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா ஒரு 4 பேர் அவங்களை தாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியே வந்திருக்கு. யார் இந்த 4 பேர், எதுக்காக அவரை தாக்கியிருக்காங்க? யார் இந்த தாவேக்காவினர் சேர்ந்தவங்க தான். தாவேக்காரங்க எதுக்கு ரோஸ்ட் பிரதர்ஸை தாக்கணும்? என்ன காரணம்? அவங்க ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்க தளபதி அதாவது அவர் என்ன பேசுறாங்க, என்ன சொல்ல பாயிண்ட்லாம் இல்ல, எங்க தளபதி ரோஸ்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து தாக்கியிருக்காங்க. அந்த வீடியோ நீங்க பாத்துட்டு வந்துருங்க. அரசியல் பேசுறவங்க, அதாவது கேள்வி கேட்கிறவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ன வேணா சொல்லட்டுங்க, அவர் வந்து விஜய் பண்ண தப்ப குத்தி காட்டுறாங்களா, இல்ல விஜய் வந்து உண்மையில தப்பு பண்ண, அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. விஜய் பத்தி பேசுறாரா, இவன் டிஎம்கே கைகூலி 200 ரூபாய் யூபிஐ, இப்படிதான் கமெண்ட் செக்ஷன். நம்மளோட வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா ஏகப்பட்ட கமெண்ட் வந்து. அதே வகையில வந்து இந்த மாதிரி ஒரு சைடுனா உண்மையை எதிர்த்து சொல்றாங்களா, கேள்வி எதிர்த்து கேட்கறாங்களா, இவங்க எப்படியும் கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எதிர்த்து கேள்வி கேட்கறேன்னா டிவிகே கும்பல் 4 பேர் நீ சொன்ன மாதிரி சுத்து போட்டிருக்காங்க. ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா கருத்து சுதந்திரம். டிவிகே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்னன்னா அவங்களுக்கு வந்து விமர்சனங்களை வந்து தாங்கிக்க முடியாது. யார் விமர்சனம் செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஒண்ணு பதில் சொல்ல மாட்டாங்க, இல்லை ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா வந்து அவங்களை யாரெல்லாம் விமர்சனப்படுறாங்களோ அடிக்கிறதா வந்து டிவிகே வாரியர்ஸோட வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையே. அந்த மாதிரிதான் இவரையும் போட்டு இந்த மாதிரி வன்முறை நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. அந்த 4 பேரையும் வந்து காவல்துறை வந்து கைதே செஞ்சுட்டாங்க. கைது செய்யறாங்கன்னா சும்மா ஒன்றும் செய்ய மாட்டாங்க, தகுந்த விசாரணை எடுத்து அதுக்கப்புறம் வந்து கைதே செய்வாங்க. அவங்க தப்பு செய்யும் போது கண்டிப்பா அவங்க கைது செஞ்சிருக்க மாட்டாங்க. இதுலயே தெரியுது அவங்க எப்படிப்பட்ட தற்கொலை அப்படின்னு. தற்கொலை செய்யக்கூடாது, ஆட்சிக்குடி 4 ஆட்சிக்குள்ளேயே பிடிச்சிட்டாங்க.